ஆனந்தி கஃபேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அச்சு முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி வந்து 1/4 படி அரிசி, 1/2 கிலோ அரிசிக்கு கொஞ்சம் கம்மியாக, இதுதான் இதனுடைய சரியான அளவு. 2 டம்ளர் அரிசியை 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். பாருங்க, இந்த 1 மணி நேரம் ஊறின அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி நான் ஒரு 5 நிமிஷம் தண்ணி வடி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உங்க வீட்டில் லேசாக துணியை விரிச்சு போட்டு 5 நிமிஷம் உணர விட்டீங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிடும். நம்ம அதுக்கு பிறகு அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்க, நான் அரைக்க போறேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த அரிசியை அரைச்சி எடுக்க. நனைஞ்ச அரிசியில தான் இந்த முறுக்கு வரும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நனையாத அரிசியில, பச்சரிசியில முறுக்கு வராது. மாவா எடுத்த பிறகு இதை சலிச்சு எடுக்கணும். சலிக்கிறது பாருங்க, 2 அரிப்பு இருக்கு, பெருசு சிறுசுன்னு இருக்கு. இதுல பொடி கண்ணு உள்ள சல்லடையில போட்டு நான் சலிச்சு எடுக்க போறேன். சலிக்கும் போது மாவு வந்து பட்டு போல கிடைக்கணும். நீங்க வெளியில ரைஸ் மில்ல கொடுத்தாலும் பட்டு போல முறுக்குக்கு வேணும்னு சொல்லி திரிச்சு வாங்கிக்கலாம். இந்த மாவை வந்து நான் மிக்சி ஜார்ல 2 தரம் 3 தரம் சலிச்சு அந்த குருணையை திருப்பி திருப்பி போட்டு சலிச்சு எடுத்திருக்கேன். கடைசியில சேர்ற குருணையை வந்து உள்ள சேர்த்துறாதீங்க. மாவு வந்து நமக்கு பட்டு போல கிடைக்கணும். இப்போ அடுத்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிறோம். பாதி முறி தேங்காய், இதுலேயும் பாதி துருவி வச்சிருக்கேன். அந்த தேங்காவை தான் நம்ம பால் எடுக்க போறேன். மிக்சி ஜார் எடுத்து தேங்காயில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரே நேரமா பால் எடுக்கணும். 1 டம்ளர் பால் அளவு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அரைச்ச மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுக்கும். பாத்திரம் வந்து கொஞ்சம் உடுக்கமான பாத்திரமா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். முக்கி போட போட கடைசி வரைக்கும் இந்த அச்சுக்கு நல்லா இருக்கும், எண்ணிக்கையும் நிறைய வரும். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலை பவுடர், 1 முட்டை, 1 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் சீனி சேர்த்து இதை நான் நல்லா அரைச்சி எடுக்கேன். இதில் வந்து முட்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் முட்டை சாப்பிட மாட்டோம், முட்டை ஸ்மெல் பிடிக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம முட்டையை நிப்பாட்டிக்கலாம். தேங்காய் பால் மட்டும் போதுமானது. இல்லை, எனக்கு தேங்காய் பால் எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு முட்டையை சேர்த்து நீங்கள் கரைச்சிக்கலாம். மாவு வந்து தண்ணியாக இருந்துடக்கூடாது, கட்டியாகவும் இருந்துடக்கூடாது. குழு குழுன்னு நம்ம மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எனக்கு இந்த சீனி வந்து போதுமானது, இனிப்பு காணாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் சீனியை சேருங்க. ஆனால் அடுத்து தேங்காய் பாலோ தண்ணியோ நீங்கள் சேர்த்திங்கன்னா பார்த்து நிதானமாக கரைச்சி எடுக்கணும். மாவு வந்து நனைஞ்ச மாவு, அதனால் நம்ம தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அளவுலேயே மாவு தண்ணியாக போயிடும். இப்போ நமக்கு அச்சு முறுக்குக்கூடிய மாவு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம அடுப்பில் கடாயை வச்சு நம்ம அச்சையும் கடாயில் போட்டு எண்ணெய் முங்குற அளவுக்கு ஊற்றணும். உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த அச்சு ஹீட் ஆகணும். நமக்கு இந்த அச்சு எப்படி ஹீட் ஆகிட்டுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, எண்ணெய் காஞ்ச நேரத்துலேருந்து 3லேருந்து 5 நிமிஷம் இந்த அச்சுக்கு காய டைம் கொடுக்கணும். அச்சு காஞ்சதும் நம்ம இந்த அச்சை எடுத்து மாவில் முக்க போகிறோம். கவனிங்க, மாவில் முக்கும்போது வந்து அச்சு வந்து 3/4 அளவுக்கு முங்கினது நம்ம எடுத்து எண்ணெயில் சேர்க்கணும். முழுசு நம்ம முக்கிட்டோம் அப்படின்னா அச்சிலிருந்து முறுக்கு உழாது. நம்ம அதை கவனிக்கணும். அப்புறம் எண்ணெயில் போடும்போது லேசாக நம்ம கம்பியை தூக்கி பிடிக்கணும். அப்போதான் அச்சிலிருந்து முறுக்கு உழும். அச்சிலிருந்து முறுக்கு உலையும் ஹீட்டுனால முறுக்கு லேசாக விரிஞ்சு போகும். அந்த நேரம் நம்ம கம்பியை வச்சு லேசாக அமுக்கி விட்டோம்னா எண்ணெய்க்குள்ளே வந்து முறுக்கு வந்து ஒழுங்கான சேஃபோட நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த முறுக்கை 2 நிமிஷத்துக்கு ஒருக்க லேசாக பரட்டி விட்டு 2 பக்கமும் ஈவனாக வேகிற மணிக்கும் ஈவனான கலர் கிடைக்கிறபடிக்கு நம்ம வேக வச்சு இந்த முறுக்கை எடுக்கிறோம். இப்போ இந்த முறுக்கை வந்து நம்ம மைதா மாவுலையும் இதே மெத்தடில் சுட்டு எடுக்கலாம். நல்ல பொறுன்னு நல்ல சுவையாக இருக்கும். அச்சு என்கிட்ட இல்லையே நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த அச்சை வந்து வெளியில் கடையில் நான்ஸ்டிக் அச்சு விற்கிது, 150 ரூபான்னு சொல்கிறாங்க, வாங்கிக்கலாம். நான் இப்போ சுடுற அச்சு மாதிரியே உங்களுக்கு அச்சு வேணும்னா இது கடையில் இருக்குது. இந்த அச்சையும் நம்ம வாங்கி 4 நேரம் இதே மாதிரி எண்ணெய் சட்டியில் போட்டு காய வச்சு நல்லா பழக்கிக்கிட்டோம்னா 5ஆவது நேரம் சுடும்போது இந்த அச்சு நமக்கு ரெடியாகி கிடச்சிக்கிடும். நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் மாவு தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மாவு இருக்கோ அந்த மாவில் 2 ஸ்பூன் போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி விடுங்க. அரிசி பச்சரிசி மாவுனாலும் சரி, கோதுமை மாவுனாலும் சரி, மைதா மாவுனாலும் சரி,
இந்த மாவுலையோ 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு முறுக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முறுக்கை போட்டு நம்ம பிரட்டி விட்டுட்டு இன்னொரு முறுக்கை இதே மாதிரி முக்கி போடுறோம். போடும்போது 2 முறுக்கும் நம்மளுக்கு வேகிறதுக்கு இடம் கொடுத்து நம்ம வேக விடணும். இந்த அச்சுக்கும் நம்ம ஹீட்டு கொடுக்கணும். அச்சை வந்து ஹீட்டு கொடுக்கறத விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த முறுக்கு நம்ம முக்கி போடுறதுக்கு முடியாது. நம்ம அதை கவனித்து இந்த 3க்கும் எண்ணெய் சட்டியில் பார்த்து முறுக்கு சுடணும். இந்த முறுக்கை வந்து நம்ம அடுத்த பிளேட்டில் எடுத்து போட்டு எண்ணெய் நல்லா வடிய விட்டு அதுக்கு பிறகு நம்ம டப்பாயில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நமக்கு அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இப்போ இதில் கிடைச்ச அச்சு முறுக்கு 35 எண்ணிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.